Seas Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இந்த நாளிலும் காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் சிலுவையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களைப் பற்றி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். சாபத்தின் அடையாளமாக கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் மரணத்தினால் ஆசீர்வாதமாக்கப்பட்டது. இயேசுவின் இரத்தம் எந்த இடத்திலெல்லாம் சிந்தப்பட்டதோ அந்த இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறினது. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வசனம் இயேசுவின் சிலுவை மரணத்தின் தியாகத்தன்மையை எடுத்து காட்டுகிறது. சிலுவையில் அவர் அடைந்த துன்பம் மற்றும் மரணத்தின் மூலம் நாம் அனைவரும் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஆவியாத்தும சரீரத்தில் சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் சிலுவை மரணம் மனுக்குலத்திற்கு கொண்டு வரும் ஆசீர்வாதத்தின் சாரத்தை இந்த வசனம் படம் பிடித்து காட்டுகிறது. நமது இரட்சகராகிய இயேசுவின் சிலுவை மரணம் துன்பத்திற்கு அடையாளமாய் மாத்திரமல்ல, அவருடைய தியாகத்தின் மூலம் நமக்கு வழங்கப்பட்ட ஆழமான ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கியது. சிலுவை என்பது வேதனையின் சின்னம் மட்டுமல்ல, நம்பிக்கை, மீட்பு, நல்லிணக்கம், மறுசீரமைப்பு ஆகியவற்றின் கலங்கரை விளக்கமுமாகும். இயேசுவின் சிலுவை மரணத்தால் நமக்கு கிடைக்கிற முக்கியமான சில ஆசீர்வாதங்களை இப்பொழுது நாம் தியானிப்போம். முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், சிலுவையினால் உண்டாகும் மீட்பு. கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலம் நமக்கு வழங்கப்பட்ட மீட்பின் சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக சிலுவை நிற்கிறது. இயேசு தமது மரணத்தின் மூலம் மனுக்குலத்தின் பாவங்களுக்காக முழு கிரயத்தையும் செலுத்தி நமக்கு மன்னிப்பையும் இரட்சிப்பையும் வழங்கினார். சிலுவையின் மீது சிந்தப்பட்ட இரத்தம் நமது மீட்பின் கிரயமாகவும் நம்முடைய மீறுதல்களை அழிக்கிறதாகவும் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குகிறதாகவும் இருக்கிறது. இயேசு சிலுவையில் செய்த தியாகத்தால் நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோக பிதாவின் அன்பின் அரவணைப்புக்கு உள்ளாகிறோம். நாம் ஏன் மீட்கப்பட வேண்டும்? மீட்கப்பட வேண்டியதன் அவசியம் என்ன? மீட்பின் அளவை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளுவதற்கு முன் அதற்கான நமது தேவையை நாம் முதலில் அறிந்து கொள்ளுவது அவசியம்.
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று ரோமர் 3:23 சொல்லுகிறது. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஆதாரமாயிருக்கிற தேவனிடமிருந்து பாவம் நம்மை பிரித்து ஆவிக்குரிய மரணத்திற்கு நம்மை ஆளாக்கினது. தேவனுக்கு விரோதமான நம்முடைய கலகம் நியாயத்தீர்ப்புக்கும் தேவனிடமிருந்து நிரந்தரமாக பிரிவதற்கும் நம்மை இட்டுச் சென்றது. இப்படிப்பட்ட பரிதாப நிலையில் இருந்த நம்மை மீட்டுக்கொள்ள தேவன் தாமாகவே கிரயம் செலுத்த முடிவெடுத்தார். சிதைந்து கிடந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சுமக்க அனுப்பினார். இதிலிருந்து தேவன் நம்மீது வைத்த அவருடைய ஆழமான அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சிலுவை மரணம் இயேசுவின் தியாக அன்பின் இறுதி வெளிப்பாட்டை குறிக்கிறது. ஏனெனில் நம்முடைய மீட்பிற்கான கிரயத்தை செலுத்த இயேசு தாமாகவே விருப்பப்பட்டு தமது ஜீவனை கொடுத்தார். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும் பொருட்டு தாங்கொண்ணா துயரத்தையும் அவமானத்தையும் அவர் சகித்தார். நம்முடைய பாவங்களின் பாரத்தை தமது தோள்களில் சுமந்தார். சிலுவையின் மூலம் பெறப்பட்ட மீட்பு என்பது பரிவர்த்தனை பரிமாற்றம் மட்டுமல்ல, அது தேவ கிருபையின் மறுரூபமாக்கும் செயலாகும். தம்முடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் இயேசு பாவம் மற்றும் மரணத்தின் அதிகாரத்தை உடைத்து நம்மெல்லாருக்கும் பாவ மன்னிப்பையும் ஒப்புரவாகுதலையும் புது வாழ்வையும் வழங்கினார். இத்தகைய ஆழ்ந்த அன்புக்கும் தியாகத்திற்கும் முன்பாக நம்முடைய பதில் என்னவாயிருக்க வேண்டும்? கர்த்தருடைய கிருபையை நாம் முழுமையாக சார்ந்திருந்து தேவன் நமக்கு அருளியிருக்கிற இரட்சிப்பாகிய நல்ல ஈவை நன்றியுணர்வோடும் தாழ்மையோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பாவத்திலிருந்தும் சுயசார்பிலிருந்தும் விலகி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை முழு மனதுடன் ஒப்படைப்பதும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும், இயேசுவின் அன்பையும் சேவையையும் முன்மாதிரியாக கொண்டு அவரை பின்பற்றி இரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதுமாகும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் நமக்கு கிடைத்த இரட்சிப்பை நாம் சிந்திக்கும் போது நம்முடைய இதயங்கள் நன்றியினாலும் துதியினாலும் பொங்கி வழியட்டும். தேவன் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பின் ஆழத்தையும் நம் ஆத்துமாவின் மீது அவர் வைத்துள்ள அளவிட முடியாத மதிப்பையும் கண்டு நாம் வியந்து போவதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. மேலும் பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அருளிய மீட்பின் வெளிச்சத்தில் நடந்து நீதியை நடப்பித்து சிலுவையில் இயேசுவின் தியாகத்தினால் உண்டாகும் மறுரூபமாக்கும் வல்லமையை குறித்து சாட்சியாயிருப்போம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், சிலுவையினால் உண்டாகும் ஒப்புரவாகுதல். சிலுவையானது நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும் பாலமாக செயல்படுகிறது. சிலுவையில்தான் மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் இடையிலான பகை ஒழிக்கப்பட்டு நாம் அவரண்டைக்கு கொண்டு வரப்படுகிறோம். கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலம் தேவனுக்கும் நமக்கும் இடையே பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்பட்டு நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டுள்ளோம். தேவனால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனமாகிய நாம் நம்மிடையே காணப்படும் பகையாகிய பிரிவினையின் தடைகளை தகர்த்து அன்பிலும் ஒற்றுமையிலும் ஒருவரையொருவர் அரவணைத்து அதே நல்லிணக்கத்தை சக சகோதர சகோதரிகளுக்கும் நீட்டிக்க சிலுவை நம்மை அழைக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் சமாதானம் மற்றும் மன்னிப்பின் செய்தியை உலகிற்கு எடுத்துச் செல்லும் சமாதான தூதர்களாக இருக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். மனிதன் தன்னுடைய பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிறான். தேவனில்லாத வாழ்க்கை மிகவும் பரிதாபத்திற்குரியது என்பதை மனிதன் தன்னுடைய மோசமான நிலையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படியாகிலும் தேவனை கிட்டிச் சேர வேண்டும் என்ற ஆவலில் மனிதன் எடுக்கிற அத்தனை பிரயத்தனங்களும் வீணாகி விடுகிறது. மனிதன் முயற்சிகள் பல செய்தும் அவனால் தன்னுடைய பாவ சுபாவத்திற்கும் தேவனுடைய பரிசுத்தத்திற்குமான இடைவெளியை சிறிதளவேனும் குறைக்க முடியவில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான இந்த உறவு முறிவு வேதனையையும் துன்பத்தையும் நம்பிக்கையற்ற நிலையையும் கொண்டு வருகிறது. ஒப்புரவாகுதலுக்கான தேவ சித்தம் மனுக்குலத்தின் மீதான அவரது அன்பிலிருந்து உருவாகிறது. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்ற வேதவசனத்திலிருந்து இதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. சிலுவையானது தேவனுடைய ஆழமான அன்பின் அடையாளமாகவும் அவருடனான நமது உடைந்த உறவை மீட்டெடுப்பதற்கான அவரது ஏக்கமாகவும் உள்ளது.
இயேசு உலகத்தின் பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டு நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் அனுபவித்தார். அதே வேளையில் தமது நீதியையும் கிருபையையும் நித்திய ஜீவனையும் நமக்கு வழங்கினார். இந்த பரிமாற்றம் நமது தகுதியின் அடிப்படையில் அல்ல, மாறாக தேவனுடைய கிருபை மற்றும் இரக்கத்தின் அடிப்படையில் அவரை விசுவாசிக்கும் அனைவருக்கும் இலவசமாக அருளப்படுகிறது. சிலுவையில் இயேசுவின் தியாகத்தின் மூலம் நாம் தேவனோடு ஒப்புரவாகுதலுக்கு உட்பட்டு அவருடனான சரியான உறவை மீட்டெடுக்கிறோம். ஒப்புரவாகுதலினால் தேவனுடைய பிள்ளைகளான நாம் இனி பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, மாறாக நாம் அனைவரும் தேவனுடைய புத்திரர்களும் ராஜ்யத்தின் சுதந்திரருமாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். இந்த ஒப்புரவாகுதல் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் நமக்கு தருவதோடு தேவனுடைய அன்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் நம்முடைய வாழ்வில் முழுமையாக அனுபவிக்கவும் அனுமதிக்கிறது. தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், நாம் மன்னிக்கப்பட்டதைப் போல பிறரை மன்னிக்கவும், உடைந்த உறவுகளை குணப்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம். சக மனிதர்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் வழங்குவதன் மூலம் சிலுவையின் மறுரூபமாக்கும் வல்லமையை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கிறோம். அன்பானவர்களே, இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு கிடைத்த ஒப்புரவாகுதல் நம் வாழ்க்கையையும் நம்முடைய நம்பிக்கையையும் தொடர்ந்து வடிவமைக்கும் ஒரு மகத்தான உண்மையாயிருக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலம் காட்டப்படும் தேவனுடைய அன்பின் ஆழத்தை நாம் சிந்திக்கும் போது அழிந்து போகும் உலகத்திற்கு நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை மற்றும் இரட்சிப்பின் செய்தியை பகிர்ந்து கொண்டு ஒப்புரவாகுதலின் தூதுவர்களாக வாழ பிரயாசப்படுவோம். நமக்கு வழங்கப்பட்ட தெய்வீக பரிமாற்றத்தை தழுவிக்கொண்டு தேவனோடும் சக மனிதர்களோடும் அன்பை வெளிப்படுத்தி வாழ்வோம். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், சிலுவையினால் உண்டாகும் மறுசீரமைப்பு. சிலுவையினால் நமக்கு மீட்புண்டாகி நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்பதோடு நின்றுவிடாமல் இழந்து போனவைகளை மீட்டெடுக்கும் ஆசீர்வாதமும் இதனால் உண்டாகிறது. சிலுவையினால் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் சுகம் கிடைக்கிறது. இயேசுவின் சிலுவை மரணத்தால் சிதைந்து போன நம்முடைய வாழ்க்கை பூரணமடைய வழி பிறக்கிறது. அத்துடன் நம்முடைய வாழ்க்கையை மறுசீரமைப்பதிலும் சிலுவை முக்கிய பங்காற்றுகிறது. இயேசுவின் நொறுக்கப்பட்ட சரீரம் புதிய வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்ததைப் போலவே நம்முடைய வாழ்விலும் மாற்றத்தையும் புது வாழ்வையும் அனுபவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சாபத்தின் அடையாளமாக கருதப்பட்ட சிலுவை இப்பொழுது நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் நமது அலங்கோலம் அழகாகவும், துக்கம் சந்தோஷமாகவும், நம்பிக்கையின்மை நம்பிக்கையாகவும் மாற்றப்படுகிறது. மனிதனுடைய பாவத்தினால் கெட்டுப்போன ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் வலி, துன்பம் மற்றும் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. பாவம் உலகில் பிரவேசித்த தருணத்திலிருந்து மனுக்குலம் தேவனிடமிருந்து பிரிந்து சிதைந்து போன நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த முறிவின் தாக்கம் நமது உறவுகளிலும் சமூகங்களிலும் ஏன் நமக்குள்ளும் வெளிப்படுவதை நாம் காண்கிறோம். சிதைவுப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று ஏங்குகிறோம். ஆகிலும் நமக்கும் தேவனுக்கும் இடையில் பாவம் உருவாக்கிய இடைவெளியை குறைக்க நாம் இயலாதவர்களாய், முயற்சிகளில் தோற்றுப்போனவர்களாய் இருக்கிறோம். மேலும் நாம் பாவம் மற்றும் அதனால் ஏற்படும் விரக்தியின் சுழற்சியில் சிக்கித் தவிக்கிறோம். நாம் மறுசீரமைக்கப்படுவதற்கு ஒரே தீர்வு சிலுவையே. சிதைந்து போன வாழ்வை மறுபடியும் சீரமைக்க தேவன் தெரிந்தெடுத்த உபகரணம்தான் சிலுவை. சிலுவையானது தேவனுடைய அன்பின் அடையாளமாகவும் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்க அவர் விரும்புவதையும் குறிக்கிறது. இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் நாம் அவரோடு ஒப்புரவாகவும் நம்முடைய முறிவுகள் குணமடையவும் தேவன் வழி செய்தார். அன்பு மற்றும் மீட்பின் காட்சியை இயேசுவின் தியாகம் நம் கண் முன்னே கொண்டு வருகிறது. அன்பும் நீதியும் மிக ஆழமான வழியில் குறுக்கிடும் இடமே சிலுவையாகும். பாவமறியாத தேவகுமாரனாகிய இயேசு உலகத்தின் பாவங்களை மனமுவந்து தம்மீது ஏற்றுக்கொண்டதோடு அதற்கான தண்டனையையும் தாமே அனுபவித்தார். அவரது தியாகம் அவருடைய அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகும். அந்த அன்பு எல்லையற்றதாகவும் நமக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமானதுமாயிருந்தது. இயேசுவின் சிலுவை தியாகம் பாவ மன்னிப்பை வழங்குவது மட்டுமல்லாமல் நம் அன்றாட வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் நமக்கு புதிய வாழ்வு பிறக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் பரிசுத்த ஆவியானவரால் அதிகாரமும் நமக்கு கிடைக்கிறது.
நமது வாழ்வின் உடைந்து போன பகுதிகளை செப்பனிட்டு சீர்படுத்தவும், உறவுகளை மீட்டெடுக்கவும், கிறிஸ்துவின் சாயலாக நம்மை மாற்றவும் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு வல்லமை உள்ளது. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் அனுதினமும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். இதன் பொருள் என்னவென்றால், இயேசுவிடம் நம் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய மீட்பின் பணியை நம் இதயங்களில் வேரூன்றச் செய்து உலகில் அவருடைய மறுசீரமைப்பின் கருவிகளாக வாழ்வதும் ஆகும். பிரியமானவர்களே, சிலுவையின் ஆழமான உண்மையை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவின் தியாகத்தினால் நாம் மீட்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு மறுபடியும் சீரமைக்கப்பட்டவர்களாய் ஒரு புதிய வாழ்வை பெற்றிருக்கிறோம். சிலுவையினால் கிடைக்கும் இந்த ஆசீர்வாதங்களை பற்றி சிந்திக்கையில் கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலம் நமக்கு கிடைத்த இந்த உன்னத அன்பை நினைவில் கொள்வோம். கேட்போர் அனைவருக்கும் இந்த இரட்சிப்பின் நற்செய்தியை பிரகடனப்படுத்தி சிலுவையின் நற்செய்தியை எப்பொழுதும் நம்முடன் எடுத்துச் செல்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் நமக்கு அருளப்பட்ட ஆழமான ஆசீர்வாதங்களை பிரதிபலிக்கும் வாழ்க்கை வாழ்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சிலுவையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாளில் தியானிக்க நீர் அருளின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாக கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே,
வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை